விஜயோட இந்த அறிவிப்புகளை எப்படி பாக்குறீங்க? இந்த அறிவிப்பு எல்லாமே நம்மளை திரும்ப கற்காலத்துக்கு கொண்டு போற பிற்போக்கான அறிவிப்புன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ இதில் நீங்கள் பாருங்களேன், இது வந்து அன்னபூரணி அப்படின்னா பெண் தான் சமைக்கணும், தாய்மாமன் சீர் அப்படின்றதையே நம்ம இப்போ எராடிகேட் பண்ணுறோம். அதே தாய்மாமன் இதை பற்றின ஒரு பெரிய வரலாறு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தாய்மாமன் சீர் அப்படின்றது ஏன் வருதுன்னா, இந்த பெண்ணுக்கு அந்த வீட்டில் சொத்துரிமை இருக்காது. திருமணமானவன்னு புருஷன் வீட்டுக்கு போயிடுமா, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அதான் உங்க வீடு, இது உங்க வீடு கிடையாது. அப்போ இந்த பொண்ணு கேட்கலாம், அப்போ இந்த சொத்துலலாம் எனக்கு பங்கு இல்லையாங்கன்னா, உனக்கு சீர் வச்சே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம், உனக்கு செய்வோம், உன் பிள்ளைக்கு செய்வோம். ஆனால் இந்த சொத்துலலாம் உனக்கு பங்கு கிடையாது. உங்களுக்கு தான் சீக்கிரமாக நகைப்பட்டாச்சுல, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல, உங்களால் இந்த குழந்தைக்கு ஆடி மாதம் தீபாவளிக்கெல்லாம் பண்ண வேண்டிய மொட்டைக்கு காது குத்துக்கெல்லாம் பண்ணியாச்சுல, அதோட கதையை முடிஞ்சிருச்சு உனக்குன்னு சொன்ன காலம் இருந்தது. அப்போ பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. இன்னைக்கு பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கு. இப்போ இதில் இந்த டபுள் கேம் தான் நமக்கு பிடிக்காதது. பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கும்பொழுது நான் சொத்தும் வாங்கிப்பேன், அண்ணகிட்ட சீரும் வாங்கிப்பேன்னு சொன்னால் அப்போ இதில் போக்குறது யார்? ஆண்கள் தானே. நான் அந்த பொண்ணுக்கு ஷேரும் கொடுக்கணும், ஆஸ் அ பிரதர் நான் ஷேர் கொடுக்கணும், சீரும் செய்யணும். அப்போ இந்த அண்ணி என்ன சொல்லுவாங்க? அதான் சொத்து வாங்கிச்சுல அந்த பொண்ணு, நீ என்ன மாசம் மாசம் சீர் செய்யற, வருஷம் வருஷம் சீர் செய்யற, குழந்தை குழந்தை சீர் செய்யற, அப்ப எனக்கு என்ன ஆறுதுன்னு அந்த பொண்ணு கேட்கும். இல்ல இது அரசாங்கம் செய்யுது. அரசாங்கம் என்ன பண்ணணும்னா சார், நம்மள முன்னேற்றி கொண்டு போகணுமே தவிர பின்னேற்ற கூடாது. இப்ப பெண்கள் எந்த நிலைமைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கிறாங்கன்னா, பெண்கள் வந்து எல்லாரும் படிச்சவங்களா இருக்காங்க, அவங்க வேலைக்கு போகலாம், சுய தொழில் செய்யலாம், பல விதங்கள்ல அவங்க வெல்த் ஜென்ரேட் பண்ணலாம். அவங்களே அவங்களோட வருமானத்தை அதிகரிக்கிற சூழ்நிலையை தான் நம்ம அபிவிருத்தி பண்ணி தரணுமே தவிர, உனக்கு அண்ணன் கொடுமா, தம்பி கொடுமா, தலைவன் கொடுமா அப்படின்றதெல்லாம் திரும்ப திரும்ப பெண்களை மறுபடியும் அவங்கள வந்து மூடமாக்குறதுக்கு உண்டான ஒரு செயல் இல்லையா? நீங்க பெண்களை டெவலப் தானே பண்ணணும். ஏன் பேட்ரியார்க்கியை திரும்ப கொண்டாடுறீங்க? இந்த தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, இந்த லொட்டு லோசுகை எல்லாம் யார் கேட்டது?